அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிற்பிகள் இவர்கள் இந்த வரிசையில் நான் பார்த்த வியந்த மனிதர் யாருங்க அப்படின்னா பார்த்தா, நான் ஒருத்தர் பேஷண்ட் பார்த்ததில் அவங்க சொன்னாங்க, காலையில் நான் கரெக்டாக ரெகுலராக இந்த டைம் ஒரு 8:30 to 9 சாப்பிட்ருவேங்க. காலையில் வேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 to 6 கரெக்டாக எழுந்திரிச்சிடுவேன். அதே மாதிரி எக்ஸசைஸ்க்கு காலையில் எக்ஸசைஸ்க்கோ வாக்கிங்கோ காலையில் ஒரு 6 to 6:30 கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸாக இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி லன்ச் டைமாக அந்த 1 to 2 அதுக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி பெட் டைம் நான் நைட்டு 10 மணினா தூங்க போயிடுவேன். டெய்லி புக்ஸ் ரீட் பண்ணுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக ரீட் பண்ணுறேன். டெய்லியும் அதுக்கும் 1/2 hour தூங்குறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி புக்ஸ் ரீட் பண்ணுறேன். என்ன டைம் நைட் டின்னர் எடுத்துக்கிறீங்கன்னா டின்னர் பார்த்தீங்கன்னா 7 o'clock 7 to 8 நான் எடுத்துடுறேன். ஸோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 1 year நான் இதை தான் 1 year 10 years நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ 10 years இதே ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட சுகர் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் இருக்குது, ப்ரெஷரு கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். ஸோ நமக்கு இந்த ஹேபிட் ஃபார்மிங், அதாவது வேக்கப் டைம், பெட் டைம், எக்ஸசைஸ் டைம், ரீடிங் டைம், இந்த 4மே வந்துட்டு நம்ம லைஃப்பில் ரெகுலராக ஷெட்யூல் பண்ணி பண்ணோன்னா we will also lead a happy life. Thank you all.